இந்த போட்டியில என் பொண்ணை ஜெயிக்க வச்சு உங்க மூஞ்சில கரிய பூசுறேன். வந்துட்டாங்க பெருசா அட்வைஸ் பண்றதுக்கு. அம்மா, நான் இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிப்பேம்மா. நான் தோத்துட்டு வரமாட்டேன். சூப்பர் மதி, இப்படிதான் இருக்கணும். உங்க அம்மா உனக்கு நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. எங்க அம்மா தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனே. இந்தா. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? தேங்க்ஸ் இதுக்கு இல்ல, நீங்க தர்ஷினிக்காக பேசுனீங்கல்ல அதுக்கு. அப்படின்னா உங்க மம்மிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்குங்க? நீங்க தானே முதல்ல வந்து கேட்டீங்க, அத பார்த்துதான் நானும் கேட்டேன். அது இல்லங்க. சரி சரி, உங்க 2 பேருக்குமே தேங்க்ஸ். நீங்க உங்க பசங்கள நல்லா வளர்த்திருக்கீங்க. ஆனா அவரை பாருங்க, தான் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி கஷ்டம் கொடுக்கறாரு. சில பேரோட பிடிவாதத்தை நம்மளால மாத்த முடியாது. போட்டியில வெற்றி ஒண்ணுதான் பெருமைன்னு நினைக்கிறாங்க. இந்த போட்டியோட முடிவுல அது தப்புன்னு அவர் நல்லாவே புரிஞ்சுப்பாரு. கண்டிப்பா நானும் அப்படிதான் நினைக்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பொறுமைங்க. எனக்கு உங்க தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்து பசங்கள அவரு வேணும்னே எல்லாம் ஒன்னும் கூட்டிட்டு போகல. ஆனா அவர் சொல்லாம விட்டது தப்புதான். ஆனா அது நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, நான் அப்படியெல்லாம் தப்பா எடுத்துக்கல. ஆனா பசங்க விஷயத்துல எல்லாரும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் பசங்க மேல வச்சிருக்கிற அக்கறை எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனா பசங்களுக்கு அது தெரியாதுல்ல. பெரியவங்க நாம தான் சரி எது தப்பு எதுன்னு புரிஞ்சு நடந்துக்கணும். நான் உங்களை தப்பா சொல்லல. இதே வேற யாராதான் இருந்திருந்தா பசங்களை கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்களான்னு கூட சந்தேகம்தான். உங்க 2 பேருக்குமே நல்ல மனசு. எல்லா குழந்தைகளையும் நல்லா அன்பா பாத்துக்கிறீங்க.